நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள். 226வது திருநாமம் சஹஸ்ரமூர்த்தே நமக. சஹஸ்ர சீஷா புருஷக சஹஸ்ராட்சக சஹஸ்ரபாத் என்கிறது வேதத்தின் புருஷ சூக்தம். இறைவன் 1000 தலைகளோடும் 1000 கண்களோடும் 1000 திருவடிகளோடும் திகழ்கிறான் என்பது இதன் பொருள். இந்த வாக்கியத்தை விளக்கும் வகையில் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சஹஸ்ரமூர்த்தா 226வது திருநாமம், சஹஸ்ராட்சக 228வது திருநாமம், சஹஸ்ரபாத் 229வது திருநாமம் ஆகிய திருநாமங்கள் இடம் பெற்றுள்ளன. இலங்கை அசோகவனத்தில் ராவணனால் சிறை வைக்கப்பட்டிருந்த சீதையை கண்டு அவளிடம் தான் ராமதூதன் என நிரூபித்து ராமனின் முத்திரை மோதிரத்தையும் வழங்கிய அனுமனின் வீர தீர பராக்கிரமங்களை எண்ணி வியந்தாள் சீதை. அனுமனை பாராட்டி அவள் ஒரு ஸ்லோகம் சொன்னாள். விக்ராந்தஸ்துவம் சமர்த்தஸ்துவம் பிராக்ஞஸ்துவம் வானரோத்தமக ஏனேதம் ராட்சசபதம் துவைகேன பிரதர்ஷிதம். வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் உள்ளது இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் சீதை ஹனுமனின் 5 முக்கிய குணங்களை எடுத்து காட்டுகிறாள். விக்ராந்த, திறமைசாலி. அனுமனே தேவர்களின் கோட்டையான தேவலோகத்துக்குள் சென்று அங்கிருந்து அமுதத்தை கொண்டு வந்த கருடனை போல ராவணனின் கோட்டையான இலங்கைக்குள் நுழைந்து என்னை கண்டுபிடித்தமையால் திறமையில் நீ கருடனை போன்றவனாக திகழ்கிறாய். சமர்த்தக, சாமர்த்தியசாலி. இரண்யனின் பிரம்மாவிடமிருந்து பற்பல வரங்களை வாங்கியிருந்தாலும் அந்த வரங்களையெல்லாம் மீறி சாமர்த்தியத்தோடு வந்து அவனை நரசிம்மர் வதம் செய்தார் போல் நீ இலங்கைக்கு வரும் வழியில் உள்ள தடைகளையெல்லாம் சாமர்த்தியத்துடன் மீறி உள்ளே நுழைந்தபடியால் சாமர்த்தியத்தில் நரசிம்மரை போன்றவனாக திகழ்கிறார். பிராக்ஞ, அறிவாளி. புத்தி கூர்மையில் நீ கல்வி கடவுளான ஹயக்ரீவரை போல் விளங்குகிறாய். ஏனேதம் ராட்சசபதம் துவைகேன பிரதர்ஷிதம். பலசாலி. பிரளய கடலில் மூழ்கி இருந்த பூமி தேவியை வராக பெருமாள் தனி ஒருவராக வந்து மீட்டு காத்தது போல் அரக்கர்கள் குழுமியிருக்கும் இந்த இலங்கையை வெல்வதற்கு நீ ஒருவனே போதுமானவன். வலிமையில் வராக பெருமாளை ஒத்திருக்கிறாய். வானரோத்தம, வானரர்கள் குழு தலை சிறந்தவனாக நீ விளங்குகிறாய். இந்த 5 திறமைகளே அனுமனின் 5 முகங்கள் ஆயின. கருட முகம், நரசிம்ம முகம், அயக்ரீவர் அதாவது குதிரை முகம், வராக முகம் அதாவது பன்றி முகம், வானர முகம் என 5 முகங்களோடு பஞ்சமுக ஆஞ்சநேயராக பல இடங்களில் ஹனுமன் காட்சி அளிக்கிறார். ஆனால் பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்றால் 5 முகங்கள் உடையவர் என்று மட்டும் பொருள் இல்லை. திறமையில் கருணை போலவும், சாமர்த்தியத்தில் நரசிம்மரை போலவும், ஞானத்தில் ஹயக்ரீவரை போலவும், வலிமையில் வராகரை போலவும் வானரர்களுள் தலைவராகவும் ஹனுமன் விளங்குவதையே இந்த வடிவம் குறிப்பால் நமக்கு உணர்த்துகிறது. அதுபோல வேத பகுதியான புருஷ சூக்தம் சஹஸ்ரசீஷ புருஷக, இறைவன் 1000 தலைகளுடன் கூடியவன் என்று சொல்லும் போதும் அதற்கு நேரடியாக பொருள் கொள்ள வேண்டியதில்லை. ஆயிரக்கணக்கான மனிதர்கள் தங்களின் தலைகளில் உள்ள மூளைகளை கொண்டு எவ்வளவு சிந்திப்பார்களோ அதை காட்டிலும் அதிகமாக சிந்திக்கும் ஆற்றலும் ஞானமும் கொண்டவன் இறைவன் என்பதையே இறைவன் 1000 தலைகள் கொண்டவன் என்ற இந்த புருஷ சூக்த வாக்கியம் உணர்த்துகிறது. ராவணனுக்கு 10 தலைகள் என்று சொல்லும் போதும் 10 பேரின் சிந்திக்கும் திறனை பெற்றவன் என்று பொருள் கொள்ள வேண்டும் என பெரியோர் கூறுவர். சஹஸ்ரம் என்றால் 1000, மூர்தா என்றால் தலை. இறைவன் தனது ஞானத்திலும் சிந்திக்கும் ஆற்றலிலும் ஆயிரக்கணக்கான மனிதர்களின் தலைகளில் உள்ள மூளைகளின் திறனை விட உயர்ந்து விளங்குவதால் சஹஸ்ரமூர்த்தா என்று அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 226வது திருநாமம். சஹஸ்ரமூர்த்தே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு நல்ல ஞானத்தை திருமால் அருள்வார். நாராயண நாராயண.